சரி மாதிரி கொஞ்சம் சவுண்டாக கதைக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மீண்டும் ஒரு ரமலானை நாங்கள் சந்திப்பதற்கு, ரமதானிலே இபாதத்துக்களில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஏனைய வருடங்களைப் போன்று இந்த வருடத்தையும் நாங்கள் எந்தவிதமான கரிசனையும் செலுத்தாமல் ரமலானிலே ஈடுபாடு கொள்ளாமல் கழிப்பதுவா என்பதுதான் எமக்குரிய கேள்வியாக இருக்கின்றது. இல்லை அன்புக்குரியவர்களே, காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே மறுமை நாள் நெருங்கிவிட்டால் காலம் வேகமாக ஓடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரமலானுடைய காலத்தை பற்றி சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஐயாமன் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் மாத்திரம்தான் ரமலானுடைய நாட்கள் என்று குறிப்பிடுகின்றான். அந்த வகையிலே அந்த குறிப்பிட்ட நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரமலான் என்பது எங்கள் எல்லோருக்கும் அநேகமாக பல இடங்களிலே விளக்கியிருக்கின்ற விடயம்தான். அந்த அரபு சொல்லுக்குரிய பொருளாக சுட்டெரித்தல், கடுமையான வெயிலுக்குரிய சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நோன்பு பிடிக்கின்ற இந்த மாதத்துக்கு அதே அந்த பெயர் சூட்டப்பட்டிருப்பதனுடைய காரணத்தை விளக்குகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் ரமலான் மாதம் நோன்பு பிடிக்கின்றவர்களுடைய நோன்பினை சுட்டெரிக்க வேண்டும், நோன்பினுடைய தாற்பயத்தின் காரணமாக பாவங்களை சுட்டெரிக்க வேண்டும் என்பதும், பாவக்கரைகளை இந்த ரமலான் கழித்து ஒரு நோன்பாளி வெளியேறுகின்ற பொழுது அந்த பாவக்கரைகள் இல்லாமல் முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாதத்துக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயரினுடைய பொருளும் கூட. அந்த வகையில்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நீண்ட ஹதீஸிலே இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ரமலான் மாதம் சுவனம் திறக்கப்படுகின்ற மாதம் என்று குறிப்பிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சுவனம் திறக்கப்படுவதென்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருடைய பாவங்களை மன்னிக்கின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த சுவன பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையிலே சுவனம் திறக்கப்படுகின்ற பொழுது அதிலே நுழைவதற்கு தகுதி பெற வேண்டியது இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற பாவங்களிலே இருந்து நீங்கியவர்களாக செல்ல வேண்டும். அதே போன்று நரகம் மூடப்படுகின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது. நரகத்தினுடைய வாசனை கூட, அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த நரகத்திலே என்னுடைய அடியார்கள் நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானிலே அந்த நரகத்தினுடைய வாயில்களை மூடியிருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், ஷைத்தான் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த காலத்திலே இருந்து, அந்த நேரத்திலே இருந்து அவர்களுக்குள் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி பாவங்கள் செய்ய தூண்டுகின்ற ஒரு அல்லாஹ்வினுடைய படைப்பாக அந்த ஷைத்தான் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த ஷைத்தான் இந்த அடியார்களுடைய உள்ளங்களிலே ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தி பாவங்கள் செய்வதற்கான தூண்டுதல்களை வழங்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹு தாலாவுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா ஷைத்தானுக்கு விலங்கிட்டு பாவங்கள் செய்கின்ற அந்த அதுவுன் முபீன், மிகவுமே வெளிப்படையான எதிரி என்கின்ற அந்த எதிரினுடைய தாக்கத்திலே இருந்து உண்மையான மூமின்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விதமாக அந்த ஷைத்தானுக்கு கூட விலங்கிட்டு எங்களுக்கு இந்த ரமலானிலே இருந்து நாங்கள் வெளியேறுகின்ற பொழுது பாவக்கரைகள் அற்றவர்களாக நாங்கள் வெளியேற வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய இரண்டாவது பகுதியான அந்த பகுதியை குறிப்பாக மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய
பாவ மன்னிப்புக்குரிய காலமாக குறிப்பிடப்பட்டாலும் கூட முழு ரமலானுமே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காலமாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சலஃபு சாலிஹீன்களான இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய இந்த பாவங்கள் பற்றி பேசுகின்ற காலமாக இது இருக்கின்றது. பாவங்களில் இருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த சந்தர்ப்பமும் எங்களுக்கு அமைகின்றது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். பாவங்களை பற்றி அரபு மொழியிலே சொல்கின்ற பொழுது சில பாவங்கள் ஜுனூபுகள் என்று சொல்லப்படுகின்றன, இன்னும் சிலதை ஹதாயாக்கள் என்று சொல்கின்றார்கள், இன்னும் சிலதை செய்யாத் என்று சொல்கின்றார்கள். இவற்றுக்கு நாங்கள் விளக்கங்களை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மீதான கடமைகளை, ஃபர்லான கடமைகளை செய்யாமல், அதே போன்று அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியதை விட்டுவிட்டு ஹராமான விடயங்களிலே, அல்லாஹுக்கு பொருத்தமற்ற விடயங்களிலே ஈடுபடுவதை மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதை ஜுனூபுகள் என்று ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுவதையும் குர்ஆனிலே சொல்லப்படுவதையும் விளக்கமளிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மனிதனுக்கு செய்கின்ற காரியங்களாக இருக்கின்ற, மனிதனுக்கு செய்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதை தவிர்க்கின்ற, மனிதனுக்கு புரிகின்ற அநியாயங்களை பொறுத்தவரையிலே அவற்றினை செய்யாத் என்று சொல்கின்றோம். மனிதன் பற்றி கோள் பேசுவது, அவனை பற்றி புறம் பேசுவது, அவனுடைய சொத்துக்களை திருடுவது, அவனுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயங்களை செய்யாத் என்ற அந்த சொல் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதன் காரணமாகத்தான் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதான ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்ற பொழுது, அல்லாஹும்ம கஃபிர் லனா ஸுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அது உன்னுடன் தொடர்பட்டதாக இருக்கலாம் அல்லது அடியார்களுடன் தொடர்பட்டதாக இருக்கலாம், எவையாக இருந்தாலும் அவற்றை நீ மன்னிப்பாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான அந்த வழிமுறையை அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ரமலான் அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகச்சிறந்த வழிகாட்டல்களை தந்து, ஒரு அடியான் இந்த ரமலானை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அல்லது இந்த ரமலான் மாதம் முடிவடைந்த அந்த சில நாட்களை கழித்து வெளியேறுகின்ற பொழுது அவன் பாவக்கரைகள் அற்றவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்ற அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தை அடைகின்ற பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது இப்படியாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே, என்னுடைய அடியார்களே, பாருங்கள், இந்த யா இபாதி என்கின்ற இந்த சொற்பிரயோகத்தை விளக்குகின்ற அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் எவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகின்றான் என்பதை காட்டுவதற்காகத்தான் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியானே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவக்கரைகளிலே மூழ்கி இருக்கின்றவர்கள், பாவத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள், எத்தகைய பாவத்தில் ஈடுபட்டிருக்கின்றவராக இருந்தாலும் கூட லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன், அருளுடையவன் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் வசனங்களிலே நிறைய சந்தர்ப்பங்களிலே, அதே போன்று ஹதீஸ்களிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை பற்றி சொல்கின்ற பெயர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தகைய அல்லாஹுவை பற்றி குறிப்பிடுகின்ற பெயர்களிலே தவ்வாபுன், கஃபூருன், கஃபாருன் என்ற அந்த சொற்பிரயோகங்கள், அந்த பெயர்கள் கூட அல்லாஹு தஆலா அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவங்களில் இருந்து மீண்டு வந்து தௌபா செய்கின்றவர்கள் அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த பெயர்களை எங்களுக்கு குறிப்பிட பார்க்கின்றோம்.
எனவே அன்புக்குரியவர்களே, அதே போன்று அனீபு இலா ரப்பிக்கும் என்று அல்லாஹு தஆலா இன்னொடத்திலே சொல்கின்றான். நீங்கள் உங்களுடைய இரட்சகன் பக்கம் மீண்டு வாருங்கள் என்று சொல்கின்றான். வேறும் இடத்திலே சொல்கின்ற பொழுது அஸ்லிமு லஹு, அல்லாஹு தஆலாவுக்கு முழுக்க கட்டுப்படுங்கள் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, இந்த பொதுவாக பாவங்கள் அல்லாஹு தஆலாவினால் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டி அவர்கள் பாவங்களிலே மூழ்குகின்ற பொழுது, பாவக்கரைகளால் அவருடைய உள்ளங்கள் கருத்து போகின்ற பொழுது, அந்த கருப்பான அந்த புள்ளிகளையும் அந்த பாவங்களையும் நீக்கி சுவனத்தின் சுகந்தங்களை அடைய செய்ய வேண்டும் இந்த அடியார்களை என்கின்ற அந்த தேவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானை பற்றி குறிப்பிடுகின்ற குறிப்பாக 3 ஹதீஸ்களிலே பாவ மன்னிப்பை பற்றி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு இடத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. அதாவது யார் ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்கள் ஆரம்பமாக முன்னர் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். நோன்பு பிடித்து அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த நோன்புக்கு நன்மை கிடைக்க வேண்டும், சுவனம் கிடைக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன், மிகப்பெரிய தன்னுடைய உள்ளத்திலே எதிர்பார்ப்புடன் யார் செய்கின்றார்களோ ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று இந்த ரமலானை பற்றி சொல்கின்ற மற்றொரு 2வது ஹதீஸிலே சொல்கின்ற பொழுது, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி. ரமலான் மாதத்திலே யாரெல்லாம் நின்று வணங்குகின்றார்களோ இரவு வணக்கங்களிலே, அதே போன்று மற்றும் தொழுகையிலே ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதை சொன்ன அதே நேரம் ரமலானிலே நின்று வணங்குபவர்களுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த ஆசை, அவருடைய பேரெண்ணம் மனதிலே இருக்கின்ற அதாவது மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்புடன், நன்மைகள் அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன், சுவனத்தை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவையில் யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா இப்படியாக மன்னிக்கின்றான் என்று குறிப்பிடுகிறான். எனவே இப்படியாக 3 ஹதீஸ்களிலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி, அந்த அடியான் நோன்பு பிடிக்கின்ற பொழுது, இரவுலே வணங்குகின்ற பொழுது, லைலத்துல் கத்ரை உயிர்ப்பிக்கின்ற பொழுது அவருடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இந்த காலங்களை முழு இந்த ரமதானையும் நானும் நீங்களும் இதனை கேட்கின்ற அத்தனை பேர்களும், எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய உறவுகளும் அத்தனை பேர்களும் இந்த பாவக்கரைகளிலே இருந்து நீங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே கைகளை ஏந்தி கண்ணீரை வடித்து இரவெல்லாம் முழுக்க விழித்திருந்து கால்கள் நடுங்க நின்று கொண்டிருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அதாவது சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் இதனை பற்றி இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், மர்ஹபன் பி முத்தஹர் என்று சொல்லுவார்கள். அதாவது பாவக்கரைகளை நீக்குகின்ற மாதமே நீ வருவாயாக, உன்னுடைய வருகை எங்களுக்கு நல்வருவாகட்டும், சுப சோபனம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சுத்தமாக்கக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்தை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எதனை எங்களில் இருந்து இந்த மாதம் சுத்தமாக்க விளைகின்றது, முயற்சிக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவ கரைகளைத்தான் இந்த மாதம் சுத்தமாக்க வந்திருக்கின்றது, தூய்மையாக்க வந்திருக்கின்றது என்பதனைத்தான் அதனை குறிப்பிட நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை பற்றி மேலும் நிறைய ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக சொன்னார்கள், பஅத அவ் ஷகா அவ் ஷகிய மன் அத்ரக ரமதான ஃபலம் யுஃபர் லஹு. யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டும் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலை அவருக்கு ஏற்படும் என்றிருந்தால் அவர் மிக மோசமானவர்,
அல்லது அவர் ஒரு மூதேவியாக அமையட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையிலே, வலிமையாக எங்களுக்கு தெரியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தினருக்கு மீது இரக்கப்படுவார்கள், அன்பு வைப்பார்கள், இரக்கமான முறையிலே உபதேசம் செய்வார்கள். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரக்கத்தினுடைய வடிவத்தை நீங்கள் அதாவது ஒரு மூதேவியான நிலைக்கு உட்படுவீர்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படுவீர்கள் யாரெல்லாம் இந்த ரமலானை அடைந்து கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாக இருந்தார்களோ என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள், ரகிம அன்கும் மன் பலக ரமதான் வலம் யுக்ஃபர் லஹு, அவன் நாசமாகட்டும் என்று சொல்கிறார்கள். யார் ரமலானை அடைந்து கொண்டு ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையை ஒருவர் அடைந்து கொள்கின்றாரோ அவர் நாசமாகட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை என்று சொல்வதை தாண்டி நாங்கள் இதனை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்ற அவருடைய அந்த உயர்ந்த எதிர்பார்ப்பு தான் இத்தகைய விதமாக அவர்களை சொல்ல வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பாவங்களை விட்டுவிட வேண்டும். அந்த பாவங்களை விட்டுவிடுவதற்கான மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, பாவங்களை பொறுத்தவரையிலே இந்த பாவங்கள் பல்வேறு பட்டதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தகைய பாவங்களிலே பற்றி சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவர் ஒரு நோன்பாளியை பொறுத்தவரையிலே அவருடைய மோசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தை பிரயோகங்கள், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி அவர்களுடைய கோள்களை சொல்லித் தருவது, பொய்களை சொல்வது, இது போன்ற காரியங்களில் யார் ஈடுபட்டார்களோ மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, அதனை கொண்டு செயல்படுவதை விட்டுவிடாமல் இருக்கின்றார். ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த நோன்பாளியாக தன்னை காட்டிக்கொள்பவன் அவனுடைய உணவையும் அவனுடைய குடிப்பையும் அவன் சாப்பாட்டையும் அவனுடைய குடிப்பு பானங்களையும் விட்டுவிடுவதால் அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றால், ஒரு நோன்பாளி பசியுடன் இருப்பதும் தாகத்துடன் இருப்பதும் என்பது அவனை அந்த பசியும் தாகமும் பாவங்களில் இருந்து நீக்க வேண்டும், அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், அவன் அல்லாஹ் தஆலாவை பாவக்கரைகளற்றவனாக நெருங்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மட்டும் ஒரு வசனத்திலே, குர்ஆன் வசனத்திலே, அதாவது இந்த பாவங்களை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படியாக எச்சரிக்கை செய்து நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது கோள் புறங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். அதாவது நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அதாவது கோள் சொல்லி தெரியாதீர்கள். உங்களுடைய ஒரு மரணித்த சகோதரனுடைய, மௌத்தா போன சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புகின்றீர்களா? எனவே அப்படியாக இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமனாக கோள் புறம் பேசுவதை சொல்லித்தான் குர்ஆன் அதே அந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி அதனை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலாவுக்கு கோள் புறங்கள் பேசுவதால் எந்த நன்மையும் கிடையாது, அதனால் பசித்திருப்பதால் எந்த தேவையும் இல்லை, என அதனை விட்டுவிட்டு பாவக்கரைகள் கட்டவர்களாக நாங்கள் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதே போன்று இந்த அதாவது பாவங்களை விடுவது என்பது தொடர்பாக சொல்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு மாறு செய்கின்ற விடயம் கூட இதிலே மிகவும் கூடுதலாக வலியுறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, பெற்றோர்களுக்கு நீங்கள் மாறு செய்கின்ற விடயத்திலே தவிர்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு சீ என்ற வார்த்தை பிரயோகத்தை கூட பயன்படுத்தாதீர்கள், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, பாவங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல, ஒன்று அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளை பொறுத்தவரையிலே அதிலே நாங்கள் பொடுபோக்காக இருப்பது, வீணாக இருப்பது, அதனை தவிர்த்து கொள்வது, அதிலே நாங்கள் எங்களுடைய சிரத்தையை மேற்கொள்ளாமல் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த அல்லாஹ் தஆலாவுடன் தொடர்பான பாவங்களை பொறுத்தவரையிலே கஃபூராகி அல்லாஹ், கஃபாராகி அல்லாஹ், ரஹீமாகி அல்லாஹ் மறுமை நாளிலே என்னையும் உங்களையும் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
அதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் மனிதர்களுடன் செய்கின்ற தொடர்பான அந்த செய்யாத் என்று சொல்லக்கூடிய பாவத்தை பொறுத்தவரையிலே உலகத்திலே வாழுகின்ற பொழுது அதனை தவிர்த்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த மனிதர்களை நாங்கள் மறுமை நாளிலே சந்தித்து எங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அல்லாது நாங்கள் செய்த அநியாயங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிக 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 குறைவாக இருப்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றன. எனவேதான் மற்றொரு மனிதனுடைய விவகாரங்களிலே, அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதனை ஒரு பாவமாக நினைத்து கொண்டு அந்த பாவத்திலே இருந்து நாங்கள் நீங்கி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்திலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் கோல் சொல்வதும், புறம் பேசுவதும், வீணான வார்த்தைகளை பேசுவதும் போன்ற விடயங்களை குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி அது நோன்பினுடைய தாத்பரியத்தை, நோன்பினுடைய அந்த நன்மைகளை தடுக்கும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே அந்த வகையிலே பெற்றோர்களுடைய விவகாரங்களும் இங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடன் அன்பாக, பண்பாக, பாசமாக நடப்பது என்பது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பது போல, அதற்கு மறுதலையாக அவர்களுக்கு அநியாயம் செய்வது, அவர்களுக்கு சீ என்று பேசுவது, அவர்களை வெறுப்பது கூட இந்த பாவங்களுக்குள் வந்து சேரும். அதனை அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த ரமலானுடைய காலம், இந்த பெற்றோரை நாங்கள் அன்புடன் நெருங்கி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்து அவருடைய தேவைகளை நாங்கள் கவனித்து இருப்பதற்கு இந்த ரமலானுடைய காலம் இந்த பாவக்கரைகள் நீக்கக்கூடிய காரணமாக இருக்கிற காலமாக இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, மனிதர்களுடைய தொடர்புடன் சம்பந்தப்பட்டுதான் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடனான தொடர்புகள், அந்த தொடர்புகளிலும் நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே அதனையும் ஒரு பாவமாக நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தையும் விட்டுவிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் நீக்கொள்ள அதிகமாக அநேகமாக நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அயல் வீட்டுக்காரர்களுடன் நெருக்கமாக, அன்பாக, பண்பாக நடந்து கொள்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அவருடைய தேவைகளை புரிந்து கொள்வது எங்களுக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரித்த ஒரு பாவமான செயலாக பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அந்த நலன்களிலே, அவர்களுடைய அந்த தேவைகளிலே கவனம் செலுத்தாது அவர்களை துன்புறுத்துவது ஒரு பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே 3 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் மறுமை மீதும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் யார் என்றால் லா யுமினு யாருஹு பவாயிகஹு, யாருடைய தீங்குகளில் இருந்து, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் தீங்குகளில் இருந்து நீங்கிக் கொள்ளவில்லையோ, அவர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ, அவர்கள் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தியம் செய்தி சொல்லி இருப்பது அன்புக்குரியவர்களே, அதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே ஆரம்பத்திலே சொன்னது போல, நாங்கள் சுட்டி காட்டியது போல, அல்லாஹு தஆலாவுடனான தொடர்பான அந்த பாவங்கள் ஒரு புறம் இருக்க, மனிதர்களுடன் தொடர்பான பாவங்களும் அதிகமாக எங்களுடைய சூழல்களிலே, நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே, நாங்கள் மனிதர்களுடன் அதிகமாக, சகோதரர்களுடன் அதிகமாக பழகுகின்றவர் என்ற வகையிலே எங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் அவர்களை அந்த பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு, அல்லது இந்த சகோதரிகளை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் அவருடன் அன்பாக, பண்பாக, பாசமாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வினுடையதும் அவனுடைய தூதருடையதும் அந்த அன்பையும் பண்பையும் பாசத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஆரம்பத்திலே சொன்ன அல்லாஹு தஆலாவுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் பிழை விடுகின்ற பொழுது கூட, மறுமை நாள் பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, அதாவது தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்கின்றது. தொழுகாதவர்கள் மறுமை நாளிலே சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு அவர்கள் இட்டுச் செல்லப்படுவார்கள். அங்கே இருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம் அல்லது மலக்குகளாக இருக்கலாம். அவர்கள் அந்த நரகத்தினுடைய வாயில்களிலே, நரகத்திலே இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், நீங்கள் இந்த சக்கர் என்கின்ற நரகத்துக்கு ஏன் வந்தீர்கள்? இவ்வளவு நன்மையான விடயங்கள் இருக்க, பாவம் மன்னிப்புக்குரிய ரமலான் போன்ற காலங்கள் இருக்க, அதுபோன்று அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்க, அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்ற வாய்ப்புகளை நிறைய உங்கள் மீது அள்ளி கொட்டி கொண்டிருக்க, அதனை விட்டுவிட்டு நீங்கள் இந்த நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள்,
காலு லம் நக்கு மினல் முஸல்லின், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, தொழுகை பேணி வரக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லுவார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த ரமலானுடைய காலம் நாங்கள் எங்களை பண்படுத்தி கொள்ள வேண்டிய காலம், எங்களுடைய பாவம் கரைகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டிய காலம் என்பதை எங்களுக்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இஸ்லாமிய அறிஞர்களுடைய எங்களுடைய சலஃபு சாலிஹ்களுடைய வரலாறுகளும் எங்களுக்கு அதனை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாபி என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் அநேகமாக பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு மிகவும் அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றவர்கள், வாழுகின்றவர்கள். அப்படியாக இருந்த சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்களை பற்றி யோசிக்கின்றார்கள். தான் செய்கின்ற பாவங்களை பற்றி ஒரு நாள் யோசிக்கின்றார்கள். அவரை பற்றி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர் யோசித்து அவர்கள் கணக்கிடுகிறார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் பாவங்கள் நான் செய்திருப்பேனோ என்று யோசிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் சுமாராக 21,000 பாவங்கள் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். யோசித்து விட்டு சொல்கின்றார்கள், இத்தனை ஆயிரம் பாவங்களுடன் நான் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நான் சந்திக்க செல்வதா என்று அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள். வெட்கப்பட்டு இந்த பாவங்களிலே இருந்து நீங்கிக் கொள்வதற்கான வழிகளாக பாவ மன்னிப்பையும் அவர்கள் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் இது போன்றவற்றிலே அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை தான் இந்த ரமலான் மாதம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அதே நேரம் இந்த ரமலான் மாதத்திலே அவன் தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கின்ற நாங்கள் நோன்பு பிடிக்கின்ற இந்த காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கள் மீது மிகவும் அன்பான மிகவும் இரக்கத்தை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். நாங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு வளமையான சாதாரண நாட்களிலே நாங்கள் செய்கின்ற கூலிகளை விடவும் மிகவும் உயர்ந்த கூலிகளை அவன் வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அவற்றின் மூலமாக அந்த ரப்புல் இஸ்ஸத் அவன் சொல்கின்றது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி என்று குறிப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பு எனக்குரியது, நோன்பாளி எனக்காக பசித்திருக்கிறான், எனக்காக அவன் தாகத்துடன் இருக்கிறான். எனவே அந்த நோன்பாளிக்கு கூலி கொடுக்கின்ற அந்த உரிமையை அந்த வேலையை நான் தான் செய்வதற்கு இருக்கிறேன். எனவே அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸி பிஹி, அவனே அந்த கூலியை எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற நேரம் நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பையும் அவனிடத்திலே இறைந்து, அதாவது அவனிடத்திலே மிகவும் தேவையுடன் கேட்பதற்கு நாங்கள் உரியவர்களாக வேண்டியிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்பிர், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியாக சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, தூபு இலல்லாஹ் நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், வ அஸ்தக்ஃபிரு ஃபஇன்னி அத்தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு ஃபி குல்லி யௌமின் 100 மர்ரா, நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நானும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் சொல்லுகிறேன், கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அவனிடத்திலே மீள்கிறேன் என்று பல முறை அடிக்கடி திருப்பி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது, எங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி சொல்கின்ற பொழுது, நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாசூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் 100 முறை தௌபா செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகின்றார்கள். அவர்களை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது நானும் நீங்களும் எத்தகைய விதமாக இந்த ரமலானிலே, குறிப்பாக இந்த ரமலானிலே, பொதுவாக எல்லா காலங்களிலும் ரமலான் என்று மாத்திரம் நாங்கள் சொல்வதற்கில்லை. ஏனென்றால் தௌபா என்பதும் பாவ மன்னிப்பு என்பதும் நாங்கள் என்னென்ன சந்தர்ப்பங்களிலே எதுவெல்லாம் செய்கின்றோமோ அந்த சந்தர்ப்பங்களிலே அதனை நினைத்து வருந்தி செய்ய வேண்டியிருக்கின்றது.
எனவேதான் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாவங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்று கேட்கின்றார்கள். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், நிச்சயமாக நீங்கள் எந்த சந்தர்ப்பங்களிலே எந்தெந்த பாவங்களை செய்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் தஆலா மன்னித்து கொண்டே இருக்கிறான். அந்த பாவங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். மீண்டும் அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அதிலே எவ்வளவு காலத்துக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு விளக்கம் அளிக்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது பாவம் மன்னிப்பை கேட்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்கின்றீர்களோ அதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாவ மன்னிப்பு என்பது அவ்வளவு தூரத்துக்கு மகத்தானது. இதனை பற்றி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மேற்கிலே இருந்து சூரியன் உதிக்கின்ற காலம் என்பது அன்புக்குரியவர்களே மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்று. அது எப்பொழுது நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதுவரைக்கும் பாவங்களை மன்னிக்கின்ற அந்த கதவினை, பாவங்களை மன்னிக்கின்ற அந்த குணத்தினை, அந்த வேலையினை, அந்த அல்லாஹ் அடியார்கள் மீது செய்கின்ற அந்த இரக்கமான பண்பினை அல்லாஹ் தஆலா காட்டிக்கொண்டே இருப்பான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், வாழ்க்கை முழுக்க மனிதர்கள் நாங்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொன்னது போல, குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், மனிதர்களில் எல்லோருமே அநேகமாக பாவங்கள் செய்யக்கூடிய, வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், அந்த மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்களை மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்தை நினைத்து அழுது கண்ணீர் வடித்து இரவிலும் பகலிலும், அதே நேரத்திலே இரவில் செய்த பாவங்களாக இருக்கலாம், அதற்கு அல்லாஹ் தஆலா பகல் நேரத்திலே அல்லது காலையிலே மன்னிப்பளிப்பதற்காக வேண்டியிருக்கிறான். பகலில் செய்த பாவங்களை இரவிலே அவன் மன்னிப்பளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதே போன்று இரவினுடைய பிற்பகுதியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அடியார்கள் என்னிடத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு கேட்கின்றார்களா என்பதை அவன் பார்த்து அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இறங்கி வருவதாக கூட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக திருப்பி அழுத்தமாக அதனை மடக்கி இப்படியாக சொல்கின்ற பொழுது நாங்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய சிறப்பை ஞாபகப்படுத்துகின்றோம், அதனுடைய தேவையை ஞாபகப்படுத்துகின்றோம், அதனை நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம். நாங்கள் பாவங்களை அடிக்கடி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலா சார்ந்த பாவங்களாக இருக்கலாம், மனிதர்கள் தொடர்பான பாவங்களாக இருக்கலாம், அவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்ளாத வரைக்கும், அவற்றிலிருந்து நீங்கிக் கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மிக மிக வேகமாக கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. எங்களுடன் வாழ்ந்த எத்தனை மனிதர்கள் மிக வேகமாக அவருடைய வயது பாராமல் அவர்களுடைய நேரங்கள் பாராமல் எத்தனை பேர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே அந்த இழப்பு என்பது எங்களிடத்திலே ஒரு ஞாபகத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பாவங்களில் இருந்து நாங்களும் நீங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மிக மிக அவசரமாக பாவத்திலே இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதம். இது அடுத்த வருடம் ஆகின்ற பொழுது என்னை உயிருடன் வாழ வைக்குமா, அல்லது அடுத்த வருடம் ஆகின்ற பொழுது நான் உயிருடன் இருந்தாலும் இந்த பாவத்தை நினைத்து அழுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, நான் எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை, அல்லது நான் எப்படி இருப்பேன் என்பதை எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய ரமலானுடைய அருட்கொடையாக பாவ மன்னிப்பு இருக்கின்றது, தௌபா இருக்கின்றது, இஸ்திக்ஃபார் இருக்கின்றது, நேரங்கள் இருக்கின்றன, சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை பயன்படுத்தி அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களிடத்திலே இருந்து தூய்மையான மனிதர்களாக அவர்கள் இறந்து மௌத்தாகி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அல்லவா? எனவே அப்படியான மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பாவக்கரைகள் அற்றவர்களாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை கிருபை செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பங்களை இனி எங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றாய் யா அல்லாஹ். எனவே அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் மிகச்சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் பாவங்களே அற்றவர்களாக உன்னிடத்திலே மீண்டு வந்து உன்னையே நாங்கள் பார்ப்பதற்கும் உன்னுடைய சுவனத்தினுடைய சுகந்தங்களை அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.